Hi, hello and welcome to Akshita's Creation. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் தான் பார்க்க போறோம். இது வந்து ஓட்ஸ் பொங்கல். நம்ம யூசுவலா வந்து வெண்பொங்கல் தான் சாப்பிட்டுருப்போம். இந்த மாதிரி ஓட்ஸ்ல யாருமே பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ். வீட்டில் ரொம்பவே ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வெண்பொங்கலை விடவே இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வீட்டில் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய டிஷ். ரொம்பவே இது ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஓட்ஸ் வந்து சும்மாவே வந்து ரொம்பவே ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. நம்ம ஓட்ஸில் கஞ்சி இந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி பொங்கல் எப்பவுமே சாப்பிட்ருக்க மாட்டோம். ஸோ நான் அதை செஞ்சு காட்ட போகிறேன். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் படி நீங்கள் அதே மாதிரி பார்த்து குக் பண்ண முடியும். ஸோ வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்கிறேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லாதவங்க நீங்கள் நார்மல் கப்பை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மெஷரிங் கப் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன், 1/2 கப் பாசிப்பருப்பு, நெய் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு எடுத்து கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கேன், கருகு தாளிக்க முந்திரி வந்து தேவையான அளவு ஒரு 6-7 எடுத்திருக்கேன், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சீரகம் மிளகு 2 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுருங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வச்சுருக்க நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லாதவங்க நீங்கள் நார்மலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதும் வச்சுருக்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து அந்த நெய் கூட கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயிலும் கலந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வெறும் ரீஃபைண்ட் ஆயில் இருந்தால் அதை மட்டும் கூட போட்டுக்கோங்க. நெய் இல்லாதவங்க பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக ஹீட் ஆகி கொஞ்சம் குக் ஆனாலே போதும். ரொம்ப வந்து ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கெலாம் விட்டுறாதீங்க. ஸோ லைட்டாக வறுப்பட்டு கொஞ்சம் வாசமாக இருந்தாலே போதும். அதுலேயே குக் ஆகிடுச்சுனாலே அர்த்தம். ஓட்ஸை வந்து அது கூட சேர்ந்து நல்லா வறுத்துக்கோங்க. ரெண்டுமே வந்து லைட்டாக வறுப்பட்டாலே போதும். அது நம்ம வறுக்கும் போதே நல்லா ஒரு வாசமாக இருக்கும். ஓட்ஸ் வந்து நார்மலாக டைரெக்டாக சேர்த்துக்கிறத விட வறுத்து சேர்த்தும் போது நமக்கு ரொம்பவே மனமாக ரொம்ப ருசியாக கிடைக்கும் பொங்கல். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வறுத்து போடுறோம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ நம்ம வச்சுருப்போம்னா பெருங்காயத்தூள், அதில் வந்து நீங்கள் 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. அதையும் ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 1 கப் ஓட்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி 2.5 கப் தண்ணி எடுத்துக்க போகிறோம். 2.5 கப் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு டைம் அந்த பருப்பையும் ஓட்ஸையும் நல்லா கலந்து விடுங்க. 1 கப் ஓட்ஸுக்கு 2.5 கப் தண்ணி. இது கரெக்டாக அளவு கரெக்டாக போடுங்க. இப்போது நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. ஒரு விசிலுக்கே இது நல்லா வெந்துடும். இப்போது இந்த கேப்பில் நம்ம மிளகையும் சீரகத்தையும் இடித்து வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா நுணுக்கிக்கோங்க. விசில் வர கேப்பில் நம்ம இதெல்லாம் நுணுக்கி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டும் நல்லா நுணுங்கியாச்சு. இப்போது குக்கரில் வந்து ஒரு விசில் வந்தாச்சு. குக்கரில் ஒரு விசில் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குக்கரை ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த ஹீட்லேயே இருக்கும்போது இன்னும் நல்லா குக் ஆகிடும். ஆனால் 2 விசில் வந்து விடக்கூடாது. ஸோ ஒரே ஒரு விசில் தான் விடணும். விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம் பண்ணி வச்சுருங்க. இப்போது நம்ம ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு மீதி இருக்க நெய் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அந்த நெய் நல்லா உருகினதும் கடுகு உளுந்தை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம வச்சுருக்க பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹாஃப் ஸ்பூன் பெருங்காயத்தூள் தான் ஃபஸ்ட்டு சேர்த்துருப்போம். இப்போ மீதி இருக்க 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தை இப்போ சேர்த்துட்டு இடித்து வச்சுருக்க மிளகு சீரகத்தை இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதையும் பொரிஞ்சிட்டோம். நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபடணும். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஹையில் வச்சிங்கன்னா கருகிடும். ஸோ சிம்மில் வச்சே நல்லா பதமாக பார்த்து வறுத்துக்கோங்க. வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கே நல்லா குக் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ இதுக்கே நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு
நாம் தாளித்து வச்சுருக்கோம்ல அதை நாம் இப்போ இதை கூட சேர்ந்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஓட்ஸில் யாருமே பொங்கல் வந்து செஞ்சுருக்க மாட்டீங்க. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பெரியவங்களுக்குலாம் இது ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் இந்த டிஷ்ஷை. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ், டிஃப்ரெண்ட்டான டிஷ். ஸோ இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது நாங்கள் டேஸ்ட் பண்ணோம், ரொம்பவே ருசியாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு காம்பினேஷனாக நாங்கள் வந்து பொட்டுக்கடலை சட்னி வச்சுக்கிட்டோம். நீங்கள் பொட்டுக்கடலை சட்னி வச்சுக்கலாம். கூடவே வேணும்னா பாசிப்பருப்பு சாம்பார் கூட வச்சு சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், ஹோட்டல் கடையிலாம் இருக்க மாதிரி எப்படி பார்க்கவே எவ்வளோ ரொம்ப ஆசையாக எம்மியாக இருக்குது பாருங்கள். ஸோ வீட்டில் எல்லோரும் ரொம்பவே சிம்பிளாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் குக் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட். இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கூட. ஸோ வீட்டில் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் எங்களோட சேனல் பற்றி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோஸ் வச்சுருக்கோம். நான் ஒரு வீடியோஸாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நான் உங்களுக்காக தான் டெய்லி ஒரு ரெசிபி வந்து செஞ்சு வீடியோ எடுத்து போடுறேன். நீங்களும் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.